வணக்கம். இன்னைக்கு நாம தர்ம சக்கரம் இதழோட பிப்ரவரி 2026 பதிப்பு கொஞ்சம் புரட்டி பார்க்க போறோம். இதுக்குள்ள என்னென்ன ஞான விஷயங்கள் இருக்குன்னு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாமா? ஆமாங்க, அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட வழிகாட்டி இந்த தர்ம சக்கரம் புத்தகம்தான். வாங்க, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். பாருங்க, இந்த முகப்புல ஒரு புனித விழா அறிவிப்பு இருக்கு. ஆனா இது மட்டும் இல்ல. இந்த இதழுக்குள்ள பழங்காலத்து உவமை கதைகள், வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்ற வழிகாட்டுதல்கள்னு ஒரு பெரிய புதையலே இருக்கு. சமூக நிகழ்வுகள், ஆழமான கதைகள், தத்துவங்கள்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல எதிலிருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த இதழ்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சமூக நிகழ்விலிருந்து ஆரம்பிப்போம் வாங்க. இதுதான் அந்த அழைப்பு. இந்த இதழோட ஒரு முக்கியமான அறிவிப்பே இதுதாங்க. பிப்ரவரி 10, 2026ல சுவாமி தாயுமானவரோட குரு பூஜை நடக்க இருக்கு. அவரை போன்ற ஒரு பெரிய மகான கௌரவிக்கிற ஒரு விழானா சும்மாவா ஒரு பெரிய கொண்டாட்டமாவே இருக்கும். அன்னிக்கே ஒரு நாள் முழுக்க என்னென்ன நிகழ்ச்சிகள்னு பாருங்களேன். அதிகாலை 4:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியோட ஆரம்பிச்சு அபிஷேகம், அர்ச்சனை, மதியம் மகேஸ்வர பூஜை, அதாவது அன்னதானம், அப்புறம் மாலையில சொற்பொழிவு, கலை நிகழ்ச்சிகள்னு இரவு வரைக்கும் தொடருது. இது வெறும் சடங்குகளோட பட்டியல் இல்லைங்க. இது ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவத்துக்கான ஒரு வழிகாட்டி. ஓகே, ஒரு சமூக நிகழ்வுல இருந்து இப்ப நேரா ஒரு கதைக்குள்ள போலாமா? அதுவும் யாரு சொன்ன கதை தெரியுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு ரொம்ப ஆழமான உவமை கதை இது. இவங்க தான் அந்த மகான்கள். ஒரு பக்கம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், இன்னொரு பக்கம் அவரோட சீடர் சுவாமி விவேகானந்தர். இவங்க 2 பேரோட ஞான முத்துக்களும் தான் இந்த இதழ்ல அடுத்தடுத்த நம்மளுக்காக காத்திருக்கு. சரி, கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒருத்தன் ஒரு சின்ன குன்று மேல அழகா ஒரு குடிசைய கட்டியிருக்கான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய புயல் அந்த குடிசைய நோக்கி வருது. ஐயோ, நம்ம குடிசைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேன்னு பயந்து போய் அவன் முதல்ல யார்கிட்ட வேண்டிக்கிறானா, நேரடியா காத்துக்கிட்டே வேண்டிக்கிறான். காற்றின் கடவுளே, தயவு செஞ்சு என் சின்ன குடிசைய ஒன்னும் செஞ்சிராதே அப்படின்னு. ஆனா காத்து அவன் பேச்ச கேக்குற மாதிரி தெரியல. புயல் இன்னும் பலமா வீசுது. அப்போ அவன் ஒரு புது ஐடியா பண்றான். சரி, இது ஏன் குடிசைன்னு சொன்னா கேட்க மாட்டேது. இது ஹனுமனுக்கு சொந்தமான குடிசை, தயவு செஞ்சு இத காப்பாத்துன்னு சொல்றான். பாத்தீங்களா அவனோட தந்திரத்தை? தன்னோட பொருளை காப்பாத்திக்க அது ஒரு கடவுளோட பேர்ல மாத்தி விட பாக்குறான். அதுவும் வேலைக்காகல. இப்போ அவனுக்கு முழுசா விரக்தி வந்துடுச்சு. விரக்தியோட உச்சத்துல, இது ராமரோட குடிசை, இப்பவாவது நீ இத காப்பாட்டியே ஆகணும்னு கத்துறான். ஆனா அப்பவும் புயல் நிக்கிற மாதிரி தெரியல. குடிசை கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. கடைசியில குடிசை மொத்தமா இடிஞ்சு விழப்போகுது. இனிமே இதை காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சதும் தன்னுயிரை காப்பாத்திக்க ஓடும்போது அவன் என்ன கத்துறான் தெரியுமா? இந்த பிசாசோட குடிசை ஒழிஞ்சு போகட்டும்னு. அடையப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் குடிசை ராமர் குடிசைன்னு சொன்ன அதே வாய்தான் இப்போ பிசாசோட குடிசைன்னு சொல்லுது. பற்றுதம் போயிடுச்சுன்னா அது எப்படி வெறுப்பா மாறுதுன்னு பாருங்க. அப்போ இந்த கதையிலிருந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு? உண்மையான நம்பிக்கைங்கிறது நம்ம பொருளை காப்பாத்திக்கிறதுக்காக அது கடவுள் பேர்ல எழுதி வைக்கிறது கிடையாது. உண்மையான நம்பிக்கைன்னா எது மேலேயும் பற்றில்லாம இருக்கிறது தான். ஏன்னா பற்றுதல் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். இதை விட அழகா இதை யாருமே சொல்ல முடியாது இல்லையா? சரி, குருவோட கதையில இருந்து இப்ப அவரோட சீடர் சுவாமி விவேகானந்தரோட ஆழமான தத்துவத்துக்கு போகலாம். பிரபஞ்சத்தோட உண்மையான இயல்பு, தி அல்டிமேட் ரியாலிட்டி, அத பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு இந்த இதழ் ரொம்ப அழகா விளக்குது. சுவாமி விவேகானந்தர் சொல்ற இந்த உருவகம் உண்மையிலேயே ரொம்ப ஆழமானதுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த முழு பிரபஞ்சமே ஒரு பெரிய எண்ணக்கடல் மாதிரி. அதுல நான், நீ, சூரியன், சந்திரன், நாம பாக்குற எல்லாமே அந்த கடல்ல தோன்றி மறைற அலைகள் மாதிரிதான். அலைகள் பாக்குறதுக்கு தனித்தனியா தெரிஞ்சாலும் அது எல்லாமே கடல் தானே. அதே மாதிரிதான் நாமளும். நாம எல்லாரும் அந்த ஒரே பிரபஞ்ச பெருங்கடலோட ஒரு பகுதிதான். அப்படின்னா நாம யதார்த்தம், ரியாலிட்டின்னு நினைக்கிற இந்த வாழ்க்கை, சொர்க்கம், நரகம்னு சொல்றது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தானே சொல்றாரு. அப்போ ஞானம்னா என்ன? அந்த கனவுலேருந்து முழிச்சுக்கிறது தான் ஞானம். அப்படி முழிக்கும்போதுதான் நமக்கு ஒரு உண்மை புரியும். நாம யாரும் தனித்தனி ஆட்கள் இல்ல, நாம எல்லோருமே அந்த ஒரே பிரிக்க முடியாத ஆன்மாதான் அப்படிங்கிற உண்மை. இந்த விஷயத்த இன்னும் சுலபமா புரிய வைக்க இதழ்ல ஒரு அருமையான கேள்வி பதில் இருக்கு. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேக்குறாரு, ஏன்பா ஆப்பிள் ஏன் மரத்துல இருந்து கீழே விழுது? நம்ம உடனே கிராவிட்டினாலும் சொல்லுவோம். ஆனா உண்மையான ஞானத்தோட பதில் என்ன தெரியுமா? அது விழறதுக்கு வேற எங்க இடம் இருக்கு? ஏன்னா ஆன்மா எங்கும் நிறைந்திருக்கும்போது அதுக்கு மேல கீழே வருதல் போதல்னு எதுவுமே கிடையாது இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க,
ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இந்த பிறப்பு, இறப்பு, நல்லது, கெட்டது எல்லாமே நம்ம காண்ற இந்த கனவுல வர்ற கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் தான். இதுதான் விவேகானந்தர் நமக்கு உணர்த்த நினைக்கிற மையக்கருத்து. சரி, இவ்ளோ ஆழமான தத்துவத்துல இருந்து இப்போ நம்மால நேரடியா உணரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் நாதம். சிம்பிளா சொன்னா ஒலியோட சக்தி. மந்திரங்கள், இசை இதெல்லாம் எப்படி நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே மாத்துதுன்னு பாக்கலாமாங்க? இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்களேன். இது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல. இசை கேட்டா வாழை மரங்கள் அதிகமா காய் காய்க்கும்னு இன்னைக்கு அறிவியல் ஆய்வுகளே சொல்லுது. புல்லாங்குழல் இசை கேட்டா பசுக்கள் அதிகமா பால் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தா மராமரான்னு சொன்ன ஒரு கொள்ளைக்காரன் அதே ஒலி ராமராமான்னு மாறி ஒரு மகரிஷியான கதை நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா மந்திரங்களுக்கும் மூலமான ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரமும் ஒரு ஒலிதானே. அதனாலதான் இந்த புனித ஒலியோட சக்திய நாம அம்பிகை வடிவத்துல கூட வழிபடுறோம். நாத உபாசனைன்னு சொல்றது இதத்தான். நாதமே தெய்வம், சப்தமே பிரம்மம். சரி, இவ்ளோ நேரம் தத்துவங்கள், கதைகள்னு பார்த்தோம். ஆனா இதெல்லாம் வெறும் ஏட்டுச்சுரைக்காய்தானா? இல்ல. இதெல்லாம் எப்படி மக்கள் வாழ்க்கையில ஒரு சமூகமா சேர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. இதுவே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரைன்னு தமிழ்நாட்டுல பல ஊர்கள்ல அந்தர்யோகம், சத்சங்கம் மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த ஞானம் வெறும் புத்தகத்தோட நின்னுடாம மக்கள்கிட்ட நேரடியா போய் சேருது. ஆக மொத்தம் இந்த ஒரு இதழ் சமூகம், கதை சொல்லல், தத்துவம் இது மூணையும் எவ்வளவு அழகா ஒன்னா இணைக்குதுன்னு பாத்தீங்களா? நம்மளோட அன்றாட வேலைகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மைக்கும் ஒரு பாலத்தை கட்ட சொல்லுது. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். நம்மளோட சொந்த வாழ்க்கையில நம்மளோட செயல்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் புரிதலுக்கும் நடுவுல அந்த சரியான சமநிலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? யோசிச்சு பாருங்க.